ஹலோ மக்களே, இப்போ நம்ம யூடியூப்பில் நம்பர் ரைட்டிங் ஜாப்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணும்போது வர ரிசல்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். வீட்டிலிருந்து நம்பர் எழுதும் வேலை. தினமும் 10 பக்கம் எழுதினால் போதும். 10 நாட்களில் 20,500 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். முதலீடு கிடையாது. டிடி ஜாப்ஸ் தமிழ். அப்புறமா ஆட்கள் தேவை. ஃபுல் டைம் 8 hours, பார்ட் டைம் 4 hours. இதெல்லாம் என்ன ஒர்க்கு அப்படின்றது தெரில. சரி, பட் நம்மளுடைய குறிக்கோள் என்னென்னா, இப்போதைக்கு நம்பர் ரைட்டிங் ஜாப்ஸ் பற்றின வீடியோ இது. இப்போது இதில் பாருங்கள், ஃபிலிம் கரேஜ், எம்எஸ்வி இன்ஃபோடெக் அப்படின்ற இவங்க, சரிங்களா, நிறைய நம்பர் ரைட்டிங் ஜாப்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் வேறு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க. எஸ்விஎம் ஜாப் பாருங்கள். எஸ்விஎம் ஜாபில் கூட பாருங்கள், இந்த பேஜில் ஒரு வீடியோ லோட் ஆகுது பாருங்கள். இதெல்லாம் கூட அந்த பேப்பர் தான். நம்பர் எழுதுகிற அந்த வேலை. எஸ்விஎம் ஜாப்ஸ் அந்த சேனல் பேர். டிடி ஜாப்ஸ் அதுவும் கூட பார்த்திங்கன்னா 7 நாளில் ரூபாய் 700 முதலீடு கிடைக்கும். என்ன இதெல்லாம் பாருங்கள். டிடி ஜாப்ஸ் தமிழ் இவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த நம்பர் ரைட்டிங் ஜாப்ஸ் தான் பண்ணுறாங்க. ஜெனி ரடன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி இப்போ நம்ம என்ன சொல்ல வரேன்னா, நம்பர் ரைட்டிங் ஜாப்ஸ் பற்றி நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த குறிப்பாக இந்த எம்எஸ்வி இன்ஃபோடெக் அப்படி இருக்கு இல்லையா, இந்த சேனலுக்குள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள். இவங்க பார்த்திங்கன்னா 1.91K சப்ஸ்கிரைபர், 43 வீடியோஸ் போட்டிருக்காங்க. இவங்களுடைய சேனல் நேம் எம்எஸ்வி இன்ஃபோடெக். இவங்க போட்டிருக்க பல வீடியோஸ் இருக்குது. இதில் இவங்களுடைய ஜாப் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, 2 weeks இல்லை 4 weeks அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ப்ராஜெக்டுடைய பிளான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2000 3000 அந்த மாதிரி ஏதோ காஸ்ட் நம்ம கட்டணும். நம்ம கட்டினோன்னா இவங்க பார்த்திங்கன்னா நமக்கு கொரியரில் ஒரு பார்சல் அனுப்புவாங்க. அந்த பார்சலில் பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்ஸ் இருக்கும். அந்த ஷீட்ஸ் எப்படி இருக்குன்றது கூட காமிக்கிறேங்க. ஏதாவது வீடியோ ப்ளே பண்ணி காமிச்சா அதில் பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க. இந்த ஆஃபர் CPA jobs, part-time in job. ஸ்கிப் ஆகிடுச்சு. வணக்கம், நான் எம்எஸ்வி இன்ஃபோடெக். இவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிளான்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த பிளானை பாருங்களேன். அவர் ரெகுலர் ப்ரைஸ், அவர் பேமெண்ட் ப்ராசஸ், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா ஏதுன்றது நமக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் இவங்களுடைய பிளான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் ஒன்று, ப்ரொஃபஷனல் ஒன்று. ஸ்டார்டர் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 2 வாரத்துக்காக வேலை கொடுக்குறாங்க. குவாலிட்டி ஏதாவது வச்சா வருதா பார்க்கலாம் இருங்க. ஓகே, அப்படியே ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ணி லோட் ஆகுது. 2000 rupees நம்ம கட்டினோன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரில. இருங்க, ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறேன். இதுதாங்க அவங்களுடைய நம்பர் ரைட்டிங் ஜாப்ஸோடைய 70 ஷீட் ஆஃபர், 7 days டைம். அதாவது பார்த்திங்கன்னா 11 to 40 பேப்பர்ஸ் எழுதுனா ஒரு பேப்பருக்கு 20 ரூபா. 41 50 பேப்பர் வரைக்கும் எழுதுனா 30 ரூபா ஒரு பேப்பருக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் 51 60 பார்த்தா 50 ரூபா கொடுக்குறாங்க. 60 to 70 பேப்பர்ஸ் எழுதும்போது நமக்கு ஒரு ஷீட்டுக்கு 70 rupees கொடுக்குறாங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு 2000 ரூபா, இல்லை 4 வாரத்துக்கு வாங்கி எழுத போகிறீங்கன்னா அது 3000 ரூபா கட்டணும். வீக்லி கேன் ஏர்ன் அப் டு 4900. அதாவது சும்மா ஒரு 5000 வைங்களேன். அப்போது ஒரு வாரத்துக்கு 5000 ரூபானா அப்போது 4 வாரத்துக்கு 20000 ரூபா. சரிங்களா? ஸோ ஒரு மிஸ்டேக்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே வந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக் ஏற்ற மாதிரி கொஞ்சம் காசு கம்மியாகும். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 18,000 19,000 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் அப்படியே பேக் போகலாம். இதில் பார்த்திங்கன்னா செலிப்ரேட் கிருஷ்ண ஜெயந்தி வித் எக்ஸ்க்ளூசிவ் நம்பர் ரைட்டிங் ஜாப் ஆஃபர் எம்எஸ்வி இன்ஃபோடெக். ஆக்சுவலி இவங்க பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த 70 ஷீட் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. 90 ஷீட்ஸ் அந்த மாதிரி தான் ஏதோ கொடுக்குறாங்க. பட் இந்த ஆஃபர்ஸ்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 70 ஷீட் அப்படின்ற ஒரு பேக் கொடுக்குறாங்க. சரி ஆகட்டும். இதில் இந்த வேலை எதனால் செய்ய வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னா, இது நீங்கள் காசு கட்டி அவங்க அனுப்புகிற கொரியரில் இருக்க அந்த ஷீட்ஸ் எல்லாம் நீங்கள் உட்காந்து பொறுமையாக எழுதி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் மாதிரி நீங்கள் தயவு செய்து எழுதி பாருங்கள். அந்த ட்ரையல் மாதிரி எழுதும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த பேப்பர்ஸ் உங்களால் எழுத முடியாது அப்படிங்கிறது. அதுலேயும் ரூல்ஸ், முக்கியமாக சில ரூல்ஸ் என்னென்னா, அந்த பேப்பர் அவங்க கொடுக்குற பேப்பரில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, அந்த பேப்பரை அவங்க காமிச்சிருக்காங்களா, இருங்க வேறு ஏதாவது வீடியோஸில் அவங்க நம்பர் ஏதோ போட்டிருக்காங்களா பார்க்கலாம். ஸோ இதுதாங்க அவங்க கொரியர் நமக்கு அனுப்புவாங்க இல்லையா, அந்த கொரியர் இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு
கொரியர்ஸ் தான் எல்லாருக்குமே அனுப்புகிறாங்க. அந்த கொரியர் பேப்பர் நீங்கள் ரிசீவ் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கான பேப்பரோ 4 வாரத்துக்கான பேப்பரோ அதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த பேப்பர் எல்லாமே என்ன கட்டம் கட்டமாக கட்டி நீங்கள் அந்த பேப்பர் எந்த நீங்கள் எழுத போகிறீங்களோ அந்த பேப்பர்லாம் அந்த கொரியருக்குள்ளே இருக்கும். ஓகே, அந்த கொரியர் காமிச்சாது. அப்புறம் நம்பர்ஸ் எப்படி எழுதணும்னா அதுக்குன்னு எந்த ஒரு வீடியோஸும் கிடைக்குதா கிடைக்கலையா பார்க்கலாம் இருங்க. எங்கே இருக்குது ஷார்ட்ஸ் ஏதோ போய் பார்த்தா இருக்கா பார்க்கலாம் இருங்க. இதுதாங்க, இந்த மாதிரி தாங்க அந்த பேப்பர்ஸ் அவங்க கொடுப்பாங்க. பாருங்கள், இவங்களுடைய ஷார்ட் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எழுதி முடித்த ஒரு பேப்பர், நம்பர் ரைட்டிங் ஜாப்ஸ். ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸில் வந்து உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சிருவாங்க. அந்த பேப்பரில் நடுவில் கட்டமாக இருக்கிறதுலே அதுலேருந்து நீங்கள் உக்காந்து ஒவ்வொன்றா நம்பர்ஸ் சைடில் பார்டர்ஸ் எதுவும் தொடாமல் எதுவும் ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லாமல் பொறுமையாக உக்காந்து நம்பர்ஸ் எதுவும் எப்படி எழுதணுங்கிறது ஒரு சாம்பிள் அவங்க எழுதி காமிச்சிட்ருக்காங்க. ஓகே, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அநேகமாக இது பார்த்தீங்கன்னா அந்த எம்எஸ்வி இன்ஃபோடெக் இருக்கு இல்லையா, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ்ன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஏதோ தேவைப்பட்டால் நீங்களாம் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது முக்கியமான விஷயத்துக்கு அதான் பாருங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்டாப் பண்ணி பிளானை மட்டும் ப்ளே பண்ணுறேன். பொதுவாக இவங்களுடைய பிளான்ஸ் பார்த்திங்கன்னா இதுதாங்க அவங்க பிளான். எம்எஸ்வி இன்ஃபோடெக் www.msvinfotech.com நினைக்கிறேன். 90 ஷீட் ஏர்னிங் தாரிஃப் பார்த்திங்கன்னா எத்தனை பேப்பருக்கு எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு. யூ கேன் ஏர்ன் அப் டு 4500 rupees per வீக். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 2000 ரூபா 2 வாரத்துக்கு, 3000 ரூபா 4 வாரத்துக்கு. அப்புறமா செப்டம்பர் மந்த்து கிஃப்ட் அது எப்போ போட்டு போஸ்ட்டோ அப்படின்னு தெரில. சரி, அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 4500 அப்படி பார்த்தீங்கன்னா 4 நாள் 8 9000 9 18000 ரூபா பார்த்தீங்கன்னா மாதம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி 3000 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா 4000 அந்த நம்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் எழுதி அவங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 18000 ரூபா. அதில் அந்த கொரியர் சார்ஜ் இந்த மாதிரி சார்ஜ் எல்லாம் இருக்குங்க. சரிங்களா, அதெல்லாம் அவங்க வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா செலவு. மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் ஏன் இந்த ஒர்க்கு உங்களால் வேணான்னு சொல்கிறேன்னா, இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் மெம்பர்ஸ் வந்து செய்ய முடியாதுங்க. இதில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் போட்டிருக்காங்க இல்லையா, பாருங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் இவங்க அனுப்புகிறாங்க. 1470 அனுப்பிச்சிருக்காங்க யாருக்கோ. இருங்க, 1470 ரூபா அனுப்பிச்சிருக்காங்களா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவங்க எத்தனை பேப்பர்ஸ் வாங்கியிருப்பாங்க, எத்தனை பேப்பர்ஸ் எழுதியிருந்தால் அவங்களுக்கு அது பாருங்கள் 1458 49 பேப்பரா என்னன்றது சரியாக தெரில. பட் இவங்க எவ்வளோ ரூபா எழுதியிருந்தால் இவங்களுக்கு 1470 ரூபா. ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க 58 பேப்பர் 60 பேப்பர் எழுதியிருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ 1440 நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், ரொம்ப கம்மியான காசு தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதனால் இது பார்த்தீங்கன்னா 3rd வீக் பேமெண்ட், அதாவது ஒரு வாரத்துடைய பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 1440 ரூபா அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இவங்க பார்த்தீங்கன்னா சொன்னது பார்த்தீங்கன்னா 4500. இவங்க தப்பாக எழுதுனதுனால இவங்களுக்கு 1400 ரூபா தான் கிடைக்குது. இதனால் நீங்களும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு வாரத்துக்கு 4500 ரூபான்ற ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குது, ஒரு ஆயிரத்துக்கு வெறும் 1500 ரூபா தான் கிடைக்குன்ற மைண்ட் செட் எப்படி இருக்குது. இப்போது ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு 1500 ரூபானா ஒரு 4 வாரம் சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6000 ரூபா கிடைக்குதுங்க. சரிங்களா, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் பூரா 8லேருந்து 10 மணி நேரம் உட்காந்து எழுதணும், சும்மா இல்லை. அப்படி எழுதுனா உங்களுக்கு இவ்வளோ ரூபா கிடைக்கிது, 6000 rupees கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதலாங்க, தப்பே இல்லை. ஆனால் உங்களுக்கு 6000 போதாது, அதிகமாக வேணும் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் இந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகாதுங்க. ஏன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் இருக்குது இதில், ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதணும். யாருமே எழுதி 18000 ரூபா வாங்கலையா அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு தெரில. ஆனால் பெரும்பாலும் வாங்கி நாம் பார்த்துருக்க மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. சரிங்களா, அப்படியே யாருனா சரியாக எழுதி நான் 18000 ரூபா வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க எழுதியிருக்காங்க இல்லையா அந்த பேப்பர்லாம் ஃபோட்டோ ஏதாவது அவங்க சொந்தமாக எடுத்து வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து நீங்களும் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெபாசிட் பண்ணி நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுடைய 2000 ரூபாவோ 3000 ரூபாவோ இந்த மாதிரி விஷயங்களில் போட்டு தயவு செய்து உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லைடா நான் எழுதியே தீருவேன், நீ யார் கேட்குறதுக்குன்னா அவங்களுக்கு ஒரு சேலஞ்சு சொல்கிறேன். நீங்கள் என்ன தெரியுமா சேலஞ்சுனா, இதில் உங்கள் லாஸ் இல்லாத ஒரு சேலஞ்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி பேப்பரை பார்த்தீங்கன்னா எழுதி இருங்க. இப்போ ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன், அதில் எத்தனை கோடு போட்டிருக்குன்றதை நீங்களே எண்ணுங்க ஃபஸ்ட்டு. இதை பாருங்கள், தயவு செய்து இதை பார்த்துட்டு இருங்க இது தாங்க. இதில் அப்படியே ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு ஒரு ஷீட் எடுக்கிறேன். இது நான் இப்போது பாஸ் பண்ணியிருக்கேன்னா அவங்களுடைய வீடியோவை அதில் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு ரோ மட்டும் சும்மா செலக்ட் பண்ணி ஜென்யூன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி எழுதிருக்கல, அது கீழே இருக்க ரோ பாருங்கள் 11804 ஏதோ அந்த நம்பர் எழுதியிருக்காங்க.
அப்படியே கவுண்ட் பண்ணி பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 காலம்ஸ் இருக்குங்க. ஒரு ரோவில் 16 காலம்ஸ் அப்படின்னா நீங்களே ஒரு A4 ஷீட் எடுத்து அதில் 16 காலம்ஸ் உள்ள ஒரு கட்டம் கட்டி அந்த மாதிரி ஒரு A4 ஷீட் ஃபுல்லாக நீங்கள் கட்டம் கட்டுங்க. நீங்களே ஒரு வரைஞ்சிக்கிங்க. வரைஞ்சி அதில் இருக்க நம்பர்ஸ் ஃபுல்லாக எழுதி ஒரு பேப்பர் அந்த மாதிரி ஒரு பேப்பர் ஃபுல்லாக கோடு போட்டு அது ஜெராக்ஸ் போட்டு ஒரு 10 பேப்பர் எடுத்துக்கோங்க. 10 ரூபா தான் செலவாகும்னு வைங்களேன். 20 ரூபா செலவு வச்சிங்க. அதில் உட்காந்து நீங்கள் ஒரு நம்பர் நீங்களே ஒரு 6 டிஜிட் நம்பரு இல்லை 7 டிஜிட் 5 டிஜிட்லேருந்து 5 டிஜிட் இல்லை 6 டிஜிட் அதை நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி எழுதுங்க. சரி, இதில் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் தான் இருக்குது. 4 டிஜிட் இல்லை 5 டிஜிட் ஏதாவது நம்பர் ஃபுல்லாக எழுதி எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை பாருங்கள். எழுதி முடிச்சுட்டு எத்தனை நம்பர்ஸ் வந்து அதில் நீங்கள் கட்டம் கட்டியிருக்கீங்களே அதில் சைடில் எங்கேயும் பட்டிருக்கா அப்படின்னு. இன்னொரு ரூல், முக்கியமான ரூல் என்னன்னா, ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை தொடக்கூடாது. அப்புறம் இந்த சைடில் பார்டர்ஸ் எதுவும் டச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த உக்காந்து பொறுமையாக ஒவ்வொரு லைனும் உங்களால் சரியாக எழுத முடியுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு பேப்பரை முழுசாக எழுதி முடிக்க எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத பாருங்கள். இதெல்லாம் முடித்து அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக செட் ஆகுது அப்படின்னா தாராளமாக இந்த 18,000 மாதம் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் 3,000 ஏதோ கட்டி இந்த வேலையை ஆரம்பிங்க. உங்களுக்கே வெற்றி. பை.